ஹலோ தேசியம், ஃபைனலா வந்து நம்ம கல்லணை வந்து ரீச் ஆயிட்டோம். ஆஹா. இதுல போறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. நம்ம வந்து சுத்தியே போயிடுவோம். ஏன்னா இந்த இடம் நம்ம கன்ஃபார்மா எவ்வளவு ஃபாஸ்டா போகுது பாருங்க எஸ்டிஎஃப். அதாவது எஸ்டிஎஃப் இந்த விளாக்ல வந்து என்ன பார்க்க போறீங்கன்னா, நம்மளோட கண்டினியூ வீடியோ தான் எபிசோட் 2. அதோட கண்டினியூ வீடியோ தான் பார்க்க போறீங்க. ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு வாங்க. ஓகே, இங்க கோவில்ல இருந்து கிளம்பிட்டோம். இந்த விளாக்ல வந்து நீங்க வந்து என்ன பார்க்க போறீங்க, என்ன பண்ண போறோம்னா நம்ம கல்லணை போக போறோம். அதான் விளாக். போன விளாக் பார்க்காதவங்க யாரும் இருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், மறக்காம போய் பாருங்க. சரியான சம்பவம் ஆகி போச்சு வரையில. என்ன சம்பவம்னா, கேமராவுக்குள்ள சார்ஜர் வந்து மிஸ் ஆயிடுச்சுங்க. பைக்கு கவர்ல தான் இருந்துச்சு, எடுக்கையில் இது அப்படியே மிஸ் ஆயிடுச்சு. ஃபோன் சார்ஜர் அது இருக்காடா, அது இருக்குல்ல, அது சேஃபா வச்சுக்க. இப்போ வந்து என்ன பிரச்சனைன்னா, சார்ஜர் வாங்கினா அந்த கேமராவுக்கு செட் ஆகுமான்னு தெரியல. வீட்டில் ஒரு சார்ஜர் கிடைக்கும். பட்டு இப்போ விளாக் எடுக்கிறதுக்கு பேட்டரியில சார்ஜ் இல்லை, சார்ஜ் போடணும். என்ன பண்ண போறோம்னே தெரியல. ஓகேங்க, என்ன நம்ம கல்லணைக்கு எவ்வளவு தூரம்னா ஜஸ்ட் 20 கிலோமீட்டர் இருக்குங்க. எங்கேயாவது ஃபோன் கடை வருதான்னு பாரு, சார்ஜர் வாங்கிட்டு போயிடுவோம். போயிட்டு சி டைப் சார்ஜர் கேபிளே வாங்கிட்டு வந்துட்டோம். வச்சுக்கிறியா வீசிடுறியா? கேமரா வந்து ஆஃப் ஆக போகுது. அதனால ஒரு சின்னதாக வந்து இந்த டீ கடையில் ஒரு டீ பிரேக் எடுத்துட்டு சார்ஜருக்கு வந்து செட் ஆகுது, கேமராக்கு செட் ஆகுற மாதிரி ஒரு சி டைப் சார்ஜர் வாங்கிட்டு இருக்கேன். சார்ஜ் இருக்குங்க. சரியான டிராஃபிக் ஆகுது எஸ்டிஎஃப். போங்க 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 போங்க. இதுக்கப்புறம் சீட்டா பறக்க வேண்டியதான். ஒரு மனுஷனை எவ்வளோ நேரம்டா சோதிப்பீங்க டிராஃபிக் உள்ள கொண்டு விட்டு. ஜஸ்ட் இன்னும் நம்ம கல்லணைக்கு வந்து ஜஸ்ட் 17 கிலோமீட்டர், சாரிங்க 16 கிலோமீட்டர் பக்கம் தாங்க இருக்கு. ஏய் பைக்கை பாரு. ஆஹா, கிட்ட கூட போக முடியாது போல. சூப்பர் பைக்ல டபுள் சைலன்சருங்க. சவுண்டே சூப்பரா இருக்கு பத்தியா இல்லையா? அதான் சூப்பர் பைக்குக்கும் நார்மல் பைக்குக்கும் வித்தியாசம். ஓகேங்க, கல்லணை வந்து ரீச் ஆயிட்டோம். பைக் போகலாம்ல. கல்லணை வந்து ரீச் ஆயிட்டோம். இந்த சைடெல்லாம் வறண்ட பாலைவனம் மாதிரி இருக்குடா.
அவ்வளோ விஷயம் ஃபைனலாக வந்து நம்ம கல்லணை வந்து ரீச் ஆகிட்டோம். இதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு சுற்றி பார்த்துட்டு அப்படியே உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். அந்த அளவுக்கு க்ரௌடெல்லாம் அதிகமாக இல்லைங்க. எல்லாம் வந்து தண்ணியுமே வந்து தெரியுதான்னு தெரில, ஒரு கொஞ்சோண்டு தண்ணியே கிடக்கு. ஃபுல்லாகவே வந்து காஞ்சி பாலைவனம் மாதிரி இருக்கு ஒரு இடத்துல. சிவா உள்ள போயிட்டு பார்ப்போம். உள்ள என்ன சும்மா போயிட்டு சுத்தி பார்த்துட்டு வருவோம். வந்தோமா இல்லையா அப்புறம் அதிகமா லவ்வர்ஸ் தான். சிங்கிளா அதிகமா நாங்க தான் சுத்துறோம். எல்லாருமே லவ்வர்ஸ் ஜோடியா தான் சுத்துறாங்க. எங்களுக்கு கொஞ்சம் பராவையா தான் இருக்கு. எதுவும் பிரச்சனை ஆகாத. டூரிஸ்டர்ஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கேமரா பார்த்தோன்னே கொஞ்சம் பயப்படுறாங்க. அதனால அவங்க போகட்டும், அப்புறம் vlog எடுக்கிறாங்க. இது தண்ணியே இல்லைங்க, கொஞ்சோண்டு தான் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் டைம் வரப்போலாம் வந்து இந்த இது வரைக்கும் தண்ணி போணுச்சுங்க. ஃபுல்லாக தண்ணி அதிகமாக தண்ணி போய்கிட்டு இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஆனால் இப்போ பாருங்க, நம்ம வந்து ஒரு 2 months முன்னாடி வந்து இருந்திருக்கோம். கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம், நமக்கு டைமே கிடைக்கல. போய் கரிகாலன் மணிமண்டபம் ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு. அடுத்து வந்து போயிட்டு ஏதாவது சாப்பிடுவோம். காலைல வீட்டில் சாப்பிட்டுருந்தது. டைம் வந்து 2:30 ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இன்னும் நான் எதுவுமே சாப்பிடல. போயிட்டு ஏதாவது சாப்பிட்டு அதுக்கப்புறம் vlog கண்டினியூ பண்ணுறேங்க. ஏய் வாடா, எங்கே போனாலும் ஃபோன் நோண்டிட்டு வரவே மாட்டேறியடா. கோயிலெலாம் இருக்குங்க, எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னு தெரியல. எல்லாருமே ஒரு மாதிரியாக பார்த்துருக்காங்க vlog பண்ணுறத. எனக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. வீடியோ அதனோட எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. இதை வந்து எல்லாருமே பார்க்குறாங்க. எனக்கு ஒரு மாதிரி பேசவே முடியல. 70 ரூபாய்க்கு கொடுத்துருக்கானுங்க. சாப்பிட்டு பார்த்தோம். அது வந்து இறால் சாப்பிட போகிறோம். இந்த கடையில் தான் வாங்கி சாப்பிட்றோம். ஹாய் சொல்லுங்க. நீங்களாவது ஹாய் சொல்லிட்டு போங்க. இதெல்லாம் வெக்கப்படுறீங்க. ஏய் வாடா சாப்பிடும். அந்த அக்காவை வந்து கேமரா ஆன் பண்ணோடனே ஓடிட்டாங்க. நல்லாதான் இருக்குங்க, நல்லா இருக்கு. ஏன் அப்படி வெக்கப்படுறீங்க கேமராவுக்கு? நான் என்ன பண்ணுவேன் பெருமானே, வெக்கமா வருது. ரொம்ப கொச்சப்படுறாங்க கேமரா பார்த்தோன்னே. வந்து அடுத்து வந்து இந்த மரவள்ளி கிழங்கு வாங்கியிருக்கோம், அப்புறம் சோளம் வாங்கியிருக்கோம். இதையும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். நல்ல ஒரு பிளேஸ். ஹாய் சொல்லிட்டு போங்கடா. ஹாலிடே அன்னைக்கு வந்ததாங்க இதெல்லாம் ஓப்பன் பண்ணுவாங்களாம். எல்லாமே க்ளோஸ் பண்ணி தான் இருக்கு. நீங்கள் வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் அந்த சைடு போயிட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிளியராக தெரியுதுன்னு தெரியல, பட் பயங்கரமாக இருக்குங்க. ஜீவராசிய பாருங்க. அந்த இடத்துல உட்காந்து போன்ல இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பாக்குறான். எதுக்குதான் ஆனா அந்த இடத்துல தண்ணி ஃபாஸ்டா போகுதுங்க. அதுல எப்படி
தாண்டி போக போறோம்னு தெரியல. கீழே விழுந்தாலும் அந்த அளவுக்கு ஒன்றும் அடிப்படாது. பட் கேமராவோட லைஃப் இதோட முடிஞ்சிடும். ஏன்னா வாட்டர் ப்ரூஃப் பீஸ் போடல, தண்ணிக்குள்ள விழுந்துச்சுன்னா சோழி முடிஞ்சிச்சு. அதுக்காகவே சேஃபா போறேன். தெரியாம வந்து மாத்திட்டீங்க. அந்த சைடும் போக முடியல, இந்த சைடும் போக முடியல. அந்த எண்டு வந்து போகணும்னா இது இவ்வளவு தூரத்தை தாண்டி நான் போகணும். இந்த எண்டு போகலாம்னு பார்த்தா இந்த அந்த இடத்துல வந்து தண்ணி எவ்வளவு ஃபாஸ்டா வருதுன்னு பாருங்க. கீழே இறங்கி போக முடியாது. பட் ட்ரை பண்ணி எப்படியாவது மெதுவா கடந்து போக வேண்டியதான். தாண்டி போக முடியுதான்னு ட்ரை பண்ணி பாக்குறேங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் கஷ்டம் தான் எஸ்கேப் போறதே. தண்ணி ஃபாஸ்டா போகுது. எப்படி தாண்டி போக போறேன்னு தெரியல. பாருங்கள எவ்வளவு ஃபாஸ்டா வருது. ஆஹா, இதுல போறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. இதுல போறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. நம்ம வந்து சுத்தியே போயிடுவோம். ஏன்னா இந்த இடம் வந்து கன்ஃபார்மா எவ்வளவு ஃபாஸ்டா போகுது பாருங்க. எஸ்கேப்பு சைலண்டா வந்த வழியிலே திரும்பி போயிடுவோங்க. இதுல போக முடியாதுங்க. கேமரா இல்லைன்னா கூட ட்ரை பண்ணி போயிடுவேங்க. பட் கேமரா இருக்கவும் பயங்க. நான் கீழே விழுந்துட்டோம் அப்படின்னா கேமரா வந்து எப்படியும் தண்ணியில நினைச்சோம் சோழி முடிஞ்சு. மெதுவா இறங்கி வேண்டியதான். வேற வழி இல்லை. எப்படியோ கீழே விழுகாம வந்துட்டேன் இறங்கி. அதை விட்டு கீழே இறங்கி வந்துட்டேன். பட் இதுக்கப்புறம் அந்த எண்டு போகணும்னா எப்படி போக போறேன்னு தெரியல. பாருங்க எவ்வளவு பாசியா இருக்கு. பயங்கரமா பாசியா இருக்கு, வலிக்குதுங்க. எப்படி போக போறேன்னு தெரியல. மெதுவா போக வேண்டியதான். இதெல்லாம் தெரிஞ்சுதான் நம்மளோட வந்த ஒரு ஜீவராசி சேஃபா வந்து அந்த இடத்துல இருந்தாங்க போலங்க. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நான் வரல, நீ போயிட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சுட்டு அங்கேயே உட்காந்து இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கேன். வந்து மீன் பிடிக்கிறாங்க. மீன் பிடிச்சி வச்சிருக்காரு. அது வந்து எஸ்டிஎஃப் தலைவர் மீன் பிடிச்சு வச்சிருக்காரு. அது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. வெயிட் பண்ணுங்க, நான் கீழே போயிட்டு காமிக்கிறேன். பெரிய பெரிய மீனாவே பிடிச்சி வச்சிருக்காருங்க. ஓகேங்க, இங்கேருந்து கிளம்ப போறோம். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா டைம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நாங்க வந்து இங்க எதுவுமே சாப்பிடல. காலைல சாப்பிட்டு எதுவுமே சாப்பிடல. அதனால வந்து போயிட்டு போற வழியில எங்கேயாவது ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டு அப்படியே கிளம்பலாம்னு பிளான் பண்ணிட்டோம். அந்த அளவுக்கு வந்து சிறப்பா இல்லை. ஏன்னா வந்து ஹாலிடேல வந்திருந்தா நான் நல்லா இருந்திருக்கும். அப்போதைக்கு நான் மட்டும் தான் சிங்கிளா சுத்திக்கிட்டு இருக்கேன். இவன் வந்து இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பார்த்துட்டு போயிடுறான். தனியா சுத்திக்கிட்டு இருக்கேன். வந்து எல்லாரும் வீடியோ எடுக்கிறத வந்து ஒரு வாரியா பாக்குறாங்க. எதுவுமே வீடியோ எடுக்க தோண மாட்டேங்குது. ஓகே, அதுக்கப்புறம் போக 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 மோட்டோல கண்டினியூ பண்றேங்க. ஓகேங்க, கல்லணையை விட்டு கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் அப்படியே நம்ம வந்து நம்மளோட ரூட்ல வீட்டுக்கு கிளம்பணும். பயங்கர என்டர்டைன்மெண்டா இருந்துச்சு. வரையில பயங்கர சந்தோஷமா இருந்துச்சு, போகையில சோகமா இருக்கு. தண்ணிய பாருங்க எல்லாம் இருக்கு. இத வந்து நான் அது கீழே வந்து கரெக்டா மாட்டிட்டேன். இந்த சைடும் போக முடியல, இந்த சைடும் வர முடியல. திருப்பி அப்புறம் கீழே இறங்கி அப்படியே வந்தேன்.
எல்லாம் கமிட்டட் ஜோடியா சுத்துறாங்க. நாங்க மட்டும் தான் சிங்கிளா வந்தோம், சிங்கிளா சுத்துறோம். திருக்காட்டுப்பள்ளி போற ரூட் அது. ஓகேங்க, இந்த ஹோட்டல்ல வந்து ஒரு சின்ன ஒரு சாப்பாடை போட்டு அப்படியே கிளம்பிட்டோம். வண்டி எடுத்துக்கிட்டு சுத்தமா முடியல. மதிய சாப்பாடு சாயந்தரம் ஈவினிங் வந்து எத்தனை டைம் என்னன்னா போன் ஆன் ஆக மாட்டேங்குது. போன் ஆஃப் ஆயிட்டா. 5:30 மணிக்கு சாப்பிட்றோம் மதியம் சாப்பாடு. நம்ம வந்து எங்க இருக்கோம்னா கந்தரகோட்டை தாண்டி இப்போ வந்துகிட்டு இருக்கோம். நம்ம வீட்டுக்கு இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 38 கிலோமீட்டர். ஓகேங்க, வந்து எஸ்டிஎஃப் கரம்பக்குடி வந்து ரீச் ஆகிட்டோம். சின்னதாக வந்து ஒரு டீ பிரேக் எடுத்தோம். ஓகே, கரம்பக்குடிலேருந்து கிளம்பிட்டோங்க. இன்னும் நம்ம வீட்டுக்கு ஜஸ்ட் வந்து ஒரு 15 கிலோமீட்டர் பக்கம் தான் இருக்குது. வந்து எஸ்டிஎஃப் இந்த விலாக் வந்து நான் எப்போ அப்லோட் பண்ணுவேன், நாளைக்கு அப்லோட் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா வந்து நேற்று ஃபுல்லாக மகா சிவராத்திரி, அதில் நேற்று ஃபுல்லாக நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு நைட்டு ஃபுல்லாக கோயிலில் தூங்கவே இல்லை. இன்றைக்கி ஃபுல்லாக அடுத்த நாள் காலைல வந்து நம்ம இன்றைக்கி ரைடு கிளம்பி வந்துட்டோம். காலையிலேருந்து இன்னும் தூங்கலை. ஸோ நேற்று நைட்டு ஃபுல்லாக தூங்கலை, இன்றைக்கி காலையிலேருந்து தூங்கலை, காலையிலேருந்து இது வரைக்கும் இன்னும் தூங்கலை. மணி கிட்டத்தட்ட 7 மணி ஆக போகுது. அதுக்கப்புறம் போய் நான் வீடியோ எப்படி எடிட் பண்ணி அப்லோட் பண்ண போகிறேன்னு தெரியல. அதனால் கொஞ்சம் டிலே ஆகும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு vlog எடுத்து போடுறேன், யாருமே பெருசாக சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஃபாக் லைட்டு செட் பண்ணணும். இதுக்கப்புறம் பைக்கு வந்து நைட்டில் வந்து பவர் பற்ற மாட்டேதுங்க. வரவங்கெல்லாம் ஹை பீம் போட்டு வராங்க. நம்ம லைட்டு வந்து லைட் எரியுதா என்னன்னே தெரியல, அந்தளவுக்கு பவர் கம்மியாகிடுச்சு. அதுக்கப்புறம் பைக்கை கொஞ்சம் சின்ன சின்ன மாடிஃபை பண்ணணும். நல்ல வேலை ஹெல்மெட்டு இருந்ததுனால தப்பிச்சேன். சரியான கொசுங்க, கொசு ஏற்கனவே கண்ணெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சுங்க தூங்காமல். இவ்வளோ தூரம் நாங்கள் வந்து 200 கிலோமீட்டர் கவர் பண்ணதே வந்து ரொம்ப கஷ்டம். சடனாக பிளான் பண்ணதாங்க இன்றைக்கி ரைடு கிளம்பணும்னு நேற்று நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. காலைல வந்து ஒரு 7 மணிக்கு பிளான் பண்ணி 10 மணிக்கு கிளம்புவோம்னு சொல்லி பிளான் பண்ணோம். பட் வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கே வந்து 10:30 ஆகிட்டு. பிளான் பண்ணி இன்றைக்கி ரைடை வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் வீட்டுக்கு. அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சேஃபாக வீட்டுக்கு போயிட்டு ரீச் ஆகிடுவோங்க. ஓகேங்க, அதுக்கப்புறம் நான் வந்து வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். கொஞ்சம் தூரம் தான் வீட்டுக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சேஃபாக போயிட்டு ரீச் ஆகிடுவோம். ஓகேங்க, இங்கே வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நான் vlog கண்டினியூ பண்ணுறேன். அது வந்து எஸ்டிஎஃப் நம்ம வந்து ஃபைனலாக வந்து வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். சேஃபாக வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். இது வந்து அடுத்த நாள் காலைல தான் வந்து நான் vlog எடுத்துக்கிட்டு இருக்கேன். எந்த பிரச்சனையும் இல்லாமல் சேஃபாக ரைடை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கொஞ்சம் வந்து ரொம்ப லென்த்தாக தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணி கொடுத்துருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஓகேங்க, அடுத்த vlogல சந்திப்போம். மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகேங்க, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் எஸ்டிஎஃப். மறக்காமல் வண்டியில் பைக்கில் போகையில் மறக்காமல் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க, சேஃபாக வண்டி ஓட்டுங்க, ஸ்பீட் லிமிட்டோட பைக் ஓட்டுங்க, சேஃபாக இருங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்ங்க.